ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அக்னி தமிழன். ஒன்றும் இல்லை, அதாவது சென்னையில் வந்து புயலுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன்னா தருமபுரி ஃபுல்லாக மழை பெய்யுது. மொத்தம் மழை சரியான மழைங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் ஊர் ஓனி எப்படிக்குதுன்னு. எங்கள் வீட்டு ஃபுல்லாக எல்லாம் தள்ளிங்க, தண்ணி அப்படியே நனைஞ்சிருச்சு. சீட்டு விடா அப்படியே அந்த சீட் நம்ம ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுவோம்ல, அதில் ஃபுல்லாக அப்படியே தண்ணி இறங்கி சும்மா மழை சரியான மழை. இல்லைங்க, பேக் சைடு அவ்வளோதான். இதுதாங்க எங்கள் வீடு. பார்த்தீங்களா, இந்த சைடு ஓனியில் எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா? இந்த சைடு ஓனியில் எவ்வளோ தண்ணி போகுது, சேம் டைம் இந்த ஓனிலையும் ஃபுல்லாக தண்ணி போகும். பட் இந்த சைடு ஃபுல்லாக என்ன வீடுக்கிறனால அப்படியே பாலம் போடாமல் அப்படியே மண்ணை சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டதுனால இப்போ பாருங்கள் விளைவு. அந்த நெல் கைனிலேருந்து தண்ணி வந்து அந்த நெல் கைனி அது ஃபுல்லாக நெல் கைனி தான் வீணாக போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணிக்குது. தங்கப்புள்ள வெளியே நின்றுட்டுக்குது, அதை தூக்கி உள்ளா நிறுத்தணும். எப்பா சாமி, சரியான மலைங்க. இங்கே பாருங்கள், சும்மா ஆற்றுல அடிச்சுன்னு போகிற அளவுக்கு அடிச்சுன்னு போகுது. ஓ பாய் நோண்டித்தான். என்ன பண்ணுறது, தருமபுரி மாவட்டத்தில் ஃபுல்லாக மழை. உங்கள் ஏரியாவில் எப்படின்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? சா சா சச்சா சா சா சச்சா. அங்கே பாருங்கள் அந்த கைனி ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு. ஐயோ சின்னலுங்க, அப்படியே மேலே நடந்து போயிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சாமி என்னடா மழை சும்மா தூரினே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் உறுதியாக பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக நெல் கைனியாங்க. ரீசெண்டாக தான் நெட்டது. அப்படியே எப்படி சும்மா கடல் அலையாட்ட சும்மா அப்படியே. ஐயோ தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் எங்கள் ஊருக்கு மட்டும் ஒரு எதுவுமே சிறப்பாக எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்கள் ஊர் சுற்றியும் மலைங்களா, மழை பெஞ்சாலும் அப்படியே சும்மா சென்டராக ஊருக்காக தான் வரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி. ஆக்சுவலாக அவர் நடந்து வர்றாரு தானே, அது ஃபுல்லாக ரோடு தான். அப்படியே சும்மா தத்தளிக்கிறாரு. ஐயோ நானித்தான் பாவம். அர்ஜுன் கிட்ஜின்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கொடை வேறு புதுசாக வாங்கிட்டு ஒன்று வராட்டுக்குது. சரியான மழை. இங்கே வந்து அங்கே லாஸ்ட்டில் தெரிதா என்னான்னு தெரில. நானா மழை எப்படி வர வச்சுட்டேண்ணா? ஐயோ இது ஃபுல்லாக நெல்லு கைனியே. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக நெல்லு கைனியாங்க. நெல் ரீசெண்டாக தான் நட்டாங்க. அப்படி எவ்வளோ தண்ணி. எங்கள் ஊருக்கு கவர்மெண்ட் எதுவுமே செய்கிறதில்ல. ரோடும் போட்டு தர மாட்டேங்கிறாங்க, அங்கங்கே போகிறதுக்கு பாலமும் போட்டு தர மாட்டேங்கிறாங்க. அதை தான் பிடிக்கிறேன். போகிறதுக்கு ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க. அதாவது சின்ன பாலகம் நம்மளே போட்டுக்கணும் தான். அது போட்டதுனால பாருங்கள், எல்லாம் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் ரோட்டு மேலே வருது பாருங்கள். ஆக்சுவலாக மொபைல் ஆட்டின்னு போகிறதுனால ஒன்றும் ஒரு கொஞ்சம் செருப்பட்டி வரல. ஐயோ நெல் பயிரெல்லாம் அடிச்சுன்னு வருது பாருங்கள். இது ஃபுல்லாக நெல் பயிர் தான். நானா நெல்லெல்லாம் அடிச்சுன்னு வருது, வீணாக போயிடுச்சு. கோமையில் வந்து சரியான கனமழை. கோம்பேரி கிராமத்தில் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்து நெல் நட்ட, இது ஃபுல்லாகவே வந்து நெல் நட்ட பகுதி. எல்லாம் பேந்துக்குச்சு. நெட்டை ஒரு 2 வாரத்துலேயே ஃபுல்லாக பேந்துருச்சு. அதனால் பார்த்தீங்களா சரியான மழை. ஓனி இந்த பக்கம் ஒரு ஓனி இருக்கா, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஓனி இருக்கும். பட் அது இப்போ இல்லாதனால அங்கே பாருங்கள் என்ன விளைவுன்னு. ஆக்சுவலாக நீச்சலே அடிக்கலாம். இதை பற்றி உன்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி. ஐயோ போயா, சரியான மழையா, ஏறி கோடி விட்டுறியா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன பாலம். சின்ன பாலத்தில் வந்து தண்ணி போகாத நிலமையில் இங்கே பாருங்கள் தேங்காய்லாம் அடிச்சுன்னு வருது. தண்ணி போகாத நிலமைனால கிட்டத்தட்ட இங்கே தண்ணி வருதானே, இந்த தண்ணியில் வந்து 2 அடி 3 அடி கீழே பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்கு மேலே எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டம். தேங்காய், நெல் பயிர், நெட்ட நெல் பயிரெலாம் போயிடுச்சு. தீயணைப்புத்துறையை தான் கூண்டு மாட்டேங்குது அந்த சைடு இந்த சைடு வரத்துக்கு. ஒரே சந்தோஷமா இல்லை துக்கமானு தெரில. உண்மையிலே பாருங்க, இது எப்படி என்னத்த சொல்றது, மறுபடியும் பெய்ய மாட்டேங்குது. பாட்டிலாம் அடிச்சுன்னு போது விரவு. ஐயோ விரவு அடிச்சுன்னு போகுது. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.
ஆக்சுவலாக போட்ட பாலகம் ஃபுல்லாக எல்லாம் சின்ன சின்னதாக போட்டு விட்டாங்க. சரி, போட்டதுனால இந்த சைடு தண்ணி வந்து திரும்ப முடியாது. திரும்பினாலும் இப்படி வந்து போகிறதுனால இந்த சைடு நெல், அதாவது நெல் பயிர், ஆரி பயிர் அதுக்கும் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இந்த பாலத்துலேருந்து அடுத்தது அந்த பக்கம் அதுவும் நெல் பயிர் தான். அதுவும் நெல் பயிருக்கு தண்ணி போயிடுது. அதாவது அந்த பாருங்கள், அங்கே ஒரு ரோடு, ஆக்சுவலாக அது வந்து ரோடு. அந்த ரோடை கிட்டத்தட்ட ஒரு 10-15 முறை எப்பப்போ மழை வருமோ அப்போல்லாம் ரெடி பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி போய் அப்படியே அடிச்சுக்கும். இப்போ எடுத்துறதுக்கு போய் எடுத்துடுறாங்க. என்ன கவர்மெண்ட்டு, நம்ம யாருக்கு ஓட்டு பண்ணாலும் நமக்கு யாரும் நன்மை செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது, எல்லாம் நம்ம தான் நம்பி போட்டு விட்றோம். நமக்கு நம்பிக்கை யாரும் ஒன்றும் ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், பாவம் அவர் நோண்டின்னு பாவம் எல்லாம் மாட்டிக்கிச்சு. எல்லாம் அந்த பக்கம் கைனியில் எல்லாம் போயிடுச்சு. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அங்கே பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி வருது பாருங்கள். ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன்ல, எங்கள் ஊர் தண்ணி எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது, ஏரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஓகே மக்களே, ஏரி கோடி விடுமா நான் தெரியல, அந்தளவுக்கு தண்ணி வருது. ஆக்சுவலாக இது போன முறை வந்த மழைக்கு இந்த ஃபுல்லாக ரப்பிச்சு இன்னும் அந்த கைனியிலன்னு எதுவும் விவசாயமே பண்ணலை, பண்ணையுமே எதுவும் பண்ணலை. மறுபடியும் மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக பாருங்கள், அங்கே மேலேருந்து கொக்கெல்லாம் பறக்குது பாருங்கள். அது இப்போ ரீசெண்டாக தான் பயிர் நட்டாங்க, நெல் பயிர் ஃபுல்லாக பிடிங்கிட்டுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கேருந்து பார்த்தா எங்கள் ஊர் தாங்க இன்றைக்கி இன்றைக்கி ட்ரெண்டிங்கே எங்கள் ஊர் தான். எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அங்கே தண்ணி வருதில்ல, அதுவும் ஒரு சின்ன பாலகம் தான், இதுவும் ஒரு சின்ன பாலகம் தான். எந்த பாலகமும் உருப்படியாக போட்டிருந்தா இவ்வளோ தண்ணி வந்து வேஸ்ட் ஆகினுக்காது. வேஸ்ட்டெல்லாம் ஆகாது, அப்படியா இருந்தாலும் ஏரிக்கு தான் போவோம். எப்படியும் நாளைக்கு ஏரி கோடி விட்டுறோம். அதான் மதன்குமாரான இணைப்பில் இருக்கிறாரு, குரூப்பில் இருக்காரு. சார், நம்ம கருத்து தெரியுங்க. சுழல் வந்து கொண்டு ஆக்சுவலாக அந்த ரோட்டில் வந்து இது வந்து ஒரு பாலம், சின்ன பாலம் போட்டிருக்காங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி போகாத அளவுக்கு அதாவது மாட்டிக்கிச்சு, எல்லா பொருளும் செத்தையெல்லாம் மாட்டிக்கிச்சு. அதனால் இந்த இடத்துல மேல் இதில் வந்து தண்ணி போகிறதுனால ஓகேங்களா, அந்த செத்தையெல்லாம் எடுத்து விட்றாங்க. அந்த சைடு ஃபுல்லாக ரோடு அறுத்துருச்சு. ஆக்சுவலாக எங்கள் ஊர் வந்து கோம்பேரிங்க, ஓகேவா. அதிகமாக இந்த ஊரில் வந்து ஒரு 80 வீடு தான் இருக்கும். 80 வீட்லேயும் ஒரு கொஞ்சம் நல்லதான், ஓகேங்களா. ஆனால் பாருங்கள், பேஞ்ச மலைக்கு ஃபுல்லாக கைனி. ஆக்சுவலாக வந்து பிளாஸ்ட்டு போட்ட நெல் பயிர் ஃபுல்லாக ரீசெண்டாக தான் நட்டாங்க. ரொம்ப கஷ்டம் தான், ஓகேவா. ஆனால் கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் உறுதியாக ஒரு கொஞ்சம் பேஞ்ச மலைக்கு பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி. இப்போ லைட்டாக இப்போ மழை வரைக்கும் அவ்வளோ பேயல, இருந்தாலுமே லைட்டாக தூரினே தான் இருக்குது. நைட்டு வந்து இதே மாதிரி மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த ஏரி வந்து, அதாவது அதோடைய நீர்மட்டம் அது நிரம்பிடும், ஓகேவா. கோடி விட்டுருன்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்கள் ஊரோட ரோடு, ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து ஃபாரஸ்ட் ரோடு தான் எங்கள் ஊர் ரோட்டில். இப்போ வண்டி ஓட்டினாங்களா ரொம்ப சேரும் சகதியமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அங்கே கூட்டமாக்குறாங்களா அந்த இடத்துல வந்து ரோடுது, அது இப்போதைக்கு அறுத்துருச்சு தண்ணி. ஏன்னா வர முடியாத அளவுக்கு இப்போ தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது, ஃபுல்லாக அறுத்துருச்சுங்க. இப்போதைய நிலைமை தான் எங்கள் ஊரோட நிலைமை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அக்னி தமிழன். நம்ம இப்போ எங்கள் ஊர் குட்டியில் இருக்கோம், ஓகேவா. காட்டில் அது கொஞ்சம் மேலே தான் இருக்கும், ஓகேவா. எங்கள் ஊரோட ஃபுல் வியூவும் பாருங்கள். இப்போ எங்கள் ஊர் பார்க்கறதுக்கு வந்து வெள்ளைக்காடு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கைனில் ஃபுல்லாக நெல் பயிர் தான் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் நட்டது. பேஞ்ச மலைக்கு அப்படியே சும்மா சைடில் அந்த கால்வாய் மாதிரி தோண்டி வச்சுருப்பாங்கள்ல, அது அதிகமாக வந்து குழி இல்லாதனால சின்ன பாலம் போட்டதுனால தண்ணி அப்படியே பிறண்டு அப்படியே கைனியில் வந்து ஃபுல்லாக பயிர் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துச்சு. அப்படியே பேக் சைடு கேமரா போகிற பாருங்க. ஆக்சுவலாக நான் இப்போ காட்டு மேலே இருக்கேன். எங்கள் ஊர் ரோடு, எங்கள் ஊர் ஏரி இத்தாங்க. எங்கள் ஊர் ஏரி வந்து இப்போ பெருசு தான். ஆனால் எங்கள் ஊர் தண்ணி வந்து எப்பயுமே தண்ணி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. வேஸ்ட் ஆனாலும் நெக்ஸ்ட்டு ஏரிக்கு போவோம், ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள், எல்லாம் இப்போ தான் மழை லைட்டாக ஒரு கொஞ்சம் வெளிவாங்குது. அதனால் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே தண்ணி தான். இங்கே வந்து நான் ஜூம் பண்ணுற பாருங்க, அந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி கொட்டுது பாருங்கள், தெரியுதுங்களா. அந்த பாயிண்ட்டு தான் அந்த அருவி.
கை அவ்வளோ தெரியுதா என்னன்னு தெரியல. ஜூமுக்கு அந்த சின்னதாக ஒரு தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி கொட்டுது. எல்லாம் மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னும் இது மாதிரி ஒரு மழை பெஞ்சுன்னா எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக ஏறி கோடி விட்டுரும். கோடி விடுற இடமே அந்த எண்டு தாங்க, அங்கே அந்த இடத்துல தாங்க. போன வருஷம் சரியான மழை பெஞ்சதுனால கோடி விட்டுருச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம கீழே இறங்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. நான் எங்கள் ஊர் சைடு வர தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஏன்னா ஃபுல்லாக காட்டிலேருந்து வருதா, அப்படியே கீழே இறங்கி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏறிக்கு தான் வரும். ஏன்னா குழி அங்கங்கே இருந்துச்சுன்னா சரி ஸ்ட்ரெயிட்டாக ஏறிக்கு தான் வரும். மற்றபடி குழி அதிகமாக இப்போ இல்லாதனால தான் அங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக கைனி தான். ரொம்ப ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஓகே, பாய் மக்களே.